வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குஸ்கா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரொம்ப நாளாக ஆசை குஸ்கா பிரியாணி சாப்பிட்ணுன்னு. சரின்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க. தட்டு ஃபுல்லாக இருக்குதுங்க. ஒரு குஸ்கா ஒரு ஆள் வயிறு நிறைய சாப்பிட்லாங்க. என்ன சிக்கன் கொடுக்க மாட்டாங்க, முட்டை தர மாட்டாங்க, ஒன்லி குஸ்கா மட்டும்தான் தருவாங்க. நம்ம ஊரில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க, 70 ரூபா. பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா அது 70 ரூபா தருவாங்க. புல்லட் ரைஸ் அப்படின்னா அது வந்து 60 ரூபாய்க்கு தருவாங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃப்ளேவரு. பட்டை, லவங்கம், தக்காளி அப்படின்னு கார ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்தது. ஒரு குஸ்கா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், ஃப்ளேவர்லாம் வேறு லெவலுங்க. சாப்பிட்டு பார்த்தேங்க, வேறு லெவலு. கையில் அப்படியே அந்த எண்ணெய் பிசினோட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நாவில் அப்படியே எச்சி ஊறிடுச்சுங்க. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. குஸ்கா செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருந்தா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் குஸ்காவில் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஒன்லி சாப்பாடு ஒரு ஆள் வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது. கையில் அந்த எண்ணெய் பிசினோடு அது சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலுங்க. ஒரு தட்டு பூரா தருவாங்க, தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு ஆள். பாருங்களேன் சாப்பாடு எப்படி இருக்குது. பாஸ்மதி ரைஸ் அப்படியே சூப்பராக வந்திருக்குது, நல்லா இருக்குது, செம்ம சூப்பருங்க. சாப்பிட்டேன், ஒரு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு எனக்கு. செம்ம தூக்கங்க. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.